வந்து இந்தியா மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் விளையாட போகிற ஜெயிக்கிறவங்க தான் மேட்ச் ஜெயிப்பாங்க கேட்டிருக்கோம். இந்த மேட்ச்சில் நம்ம முக்கியமாக 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சஞ்சு ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, இன்னைக்கு 2 சேஞ்சு பண்ண போகிறோம். ஒன்று ருத்ராஜ் கேக்கோடையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம், ராகுலையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ராகுல் லாஸ்ட் மேட்ச்சில் ஓடிஐயில் ஒரு 100 அடிச்சிருப்பார், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் இல்லை, அதனால இவங்க 2 ஓப்பனிங் 2 பேருமே இப்போ எடுத்துகிட்டு வந்த 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய 6. 2 சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக நடக்காது. ஃபர்ஸ்ட் பால் 6 ஃபார் சஞ்சு சாம்சன். நடக்க விட மாட்டாங்க பிசிசிஐ. நடந்தால் நல்லாயிருக்கும். அதோட ஒரு டாட். உங்களுக்கு என்ன டீம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். ஆர்சிபி மற்ற டீம்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, அவங்களுக்கு எல்லா டீமும் பிடிக்கும். சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். இதோட எந்த டீம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐயோ, ஓஹோ 3 டாட்டுங்க, பேக் டு பேக். நல்ல ஷாட். இட்ஸ் another 6. சூப்பரான ஷாட்டுங்க, ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்க்கும்போது. இதோட லாஸ்ட் மேட்ச் இதை ஜெயிக்கிறவங்க இந்த சீரீஸில் கப் அடிப்பாங்க. இது ஆக்சுவலி நம்மளே வைக்கிற சீரீஸ் தான், இந்த ரியலாக இல்லை ஆர்சிகோவில். நம்மளே சீரீஸ் மாதிரி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி போடுறது தான். நம்ம 5 மேட்சாக தான் ஆக்சுவலி ரியலாக போனோம். சாரி கைஸ், இப்போ ஆஃப் பண்ணிக்க அதனால் அவங்களுக்கு தெரியும். இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி விட்டுறேன். அடுத்தது நம்ம ட்ரீம் கிரிக்கெட்டில் தான் ரெகுலராக வீடியோஸ் வரும். இப்போ பழகிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆடும்போது கொஞ்சம் கடுப்பேறிச்சு, பட் இப்போ நல்லா இருக்குது இந்த கேம் விளையாட. இன்னொரு ஷாட் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாட். இட்ஸ் another 6. 3வது 6 இந்த மேட்ச்சில். 6ஸில் மட்டும்தான் நம்ம டீல் பண்ணிட்டுருக்கோம். ரன்ஸ் எல்லாமே 6ஸில் மட்டும்தான் வந்திருக்கு. ருத்ராஜ் ரொம்ப இந்தியன் டீமில் கம்பேக் கொடுத்துருக்காரு T20ல். அதனால இன்னைக்கு ஷார்ட்டை பார்க்கணும். டாட்டுங்க. 12 ரன் per ஓவர் ஆச்சு அட்லீஸ்ட். இல்லை இந்த ஓவர் முடியும் போது அட்லீஸ்ட் 30 ரன் இருக்கணும், அதாவது டீம் ஸ்கோர். மறுபடியும் டாட். ப்ரெஷர் ஆன் தி பேட்ஸ்மேன். நம்ம எங்கே அடிக்கலாம் சொன்னால் தெரியும். எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பவுன்சர் போட்டால் எங்கே அடிக்கிறேன்னு புரியல கைஸ். எங்கேயோ அடிச்சு விட்டேன். அவுட்டுங்க. அவுட்டு. ருத்ராஜ் கேக்வாட் வந்தார், ஒரு 6 அடித்தார், ஒரு 2 டாட் வைத்தார். அடுத்த பால் அப்புறம் கிளம்பி விட்டார். கிஷான் ஓகே, ராகுல் இருக்காரு. அவர் தான் நம்ம டீமோட வைஸ் கேப்டன். ரியல் அக்ஷர் பட்டேல். இன்னொரு டாட். கிஷான் இவரும் கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. another 6. 24 ரன் டோட்டலாக டீம் ஸ்கோர். இப்போது 6ஸில் மட்டும்தான் டீல் பண்ணிட்டுருக்கோம். ஸ்பின்னர் 3வது ஓவர். இந்த மேட்ச் கஷ்டமாக போகுது. ஸ்டில் நோ. இன்னொரு டாட். ப்ரெஷர் ஆன் இந்தியன் டீம். நல்ல ஷாட். பெரிய 6. சூப்பரான ஷாட், நல்ல பெரிய 6 ஃப்ரம் சஞ்சு சாம்சன். இஷான் கிஷனா. ஓகே, இது ஒன்று. போன மேட்ச்சில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிப்போம். போன மேட்ச்சில் அப்போ வந்து சஞ்சு சாம்சன் 50 அடிச்சிருப்பாரு. இன்னொன்று 6 ஃப்ரம் இஷான் கிஷன். அதே இடத்துல அதே மாதிரி 6 அதே டெலிவரி பவுலர் போட்டுதான்.
ஸ்கோர் கொஞ்சம் வந்திருக்கு. பட் இந்த ஸ்கோர்லாம் பத்தாது, ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓ, இன்னொரு டாட். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அவுட்டு. பட் வெளியே போகிற மாதிரி தோண்டுது. யாஸ், வெளியே போகுது. நியூசிலாந்து ரிவ்யூ போவாங்களா? 10 செகண்ட். 9 போடுங்க. 4வது ஓவர். ஆஹா, டாட் பால்ஸ் நிறைய விளையாண்டுருக்கோம் இந்த மேட்ச்சில். ஒன்லி சிக்ஸர்ஸ். 6 சிக்ஸ் அடிச்சிருக்கோம். அதோட ஊறப்பட்ட பிச்ச பாலில் டாட். அவுட்டுங்க. சஞ்சு சாம்சன் காலி. அவுட் இல்லையா? ஏங்க, அவுட்டு தான், பக்கா அவுட்டு மாதிரி எனக்கு தெரியுது. இல்லைங்க, போகலங்க. அவுட்டு மாதிரி தெரியுது. நானாக இருந்தாலும் போயிருப்பேன். அப்புறம் நானும் நியூசிலாண்டாக இருந்தேன்னா போயிருப்பேன். ஓகே, அம்பையர் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பவுண்ட்ரி நினைக்கிறது. எஸ், இட்ஸ் அ பவுண்ட்ரி. எஸ், போயிடுச்சுங்க. இட்ஸ் அ பவுண்ட்ரி. 4 பவுண்ட்ரி அப்படின்னா சிக்ஸர்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் 4. 40 ரன். நீ ஒரு 30 ரன் கண்டிப்பாக அடிக்க பார்த்தாதே ஜெயிக்க முடியும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சிக்ஸர்ஸு தேவை. எஸ், இட்ஸ் அ சிக்ஸர். நான் 46 ரன்ஸ் போயிடுச்சு. டீம் டோட்டல். லாஸ்ட் வீடியோவை யாரும் சரியாக பார்க்கவே மாட்டேருங்க. அதுக்கு முன்னத்து போட்ட வீடியோ 450+ வியூஸ் போயிருந்துச்சு. தேங்க்ஸ் கைஸ். அவுட்டு இல்லை, வெளியே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது நியூசிலாந்து ரிவ்யூ போனால் அது வேஸ்ட் ஆஃப் ரிவ்யூ. எஸ், கேப்டன் போல. ஆஹா, சிக்ஸர். இன்னொரு சிக்ஸர். இந்த மேட்ச்ல 8வது சிக்ஸருங்க. லாஸ்ட் ஓவர். இப்போ 18 ரன் அட்லீஸ்ட் தேவை ஜெயிக்கிறதுக்கு. மேட்சை ஜெயிக்கிறதுக்கு நல்ல டோட்டல் பிக் பண்ணால் மேட்ச் ஜெயிக்கலாம். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காரு. 34 ஆஃப் 14 டெலிவரிஸ். கன்சிஸ்டன்சி இன் இட்ஸ் பீக் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் சொல்ல மாட்டோம். நல்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவார். ரியல்லையும் சரி, கேம்லேயும் சரி. சொல்ல இன்னொரு சிக்ஸர். ஆஹா, அவுட்டுங்க. இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அம்பையரு. கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ ஒரு 3 பால் தான் இருக்குது. அதோட இந்த வீடியோ போயிருக்காங்க. நியூசிலாந்து ரிவ்யூ போயிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் தான் போகலான்னு போயிருக்காங்க நியூசிலாந்து. ஓஹோ, நல்ல எஸ், அவுட்டுங்க. அவுட்டு தான், நல்லாவே தெரியுது. ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? பிச்சிங் அவுட் சைடில் இருக்குங்க. எஸ், ஜெயிச்சிட்டோம். எப்படியோ ரிவ்யூ. இம்பேக்ட் இன் லைவ் விக்கெட்ஸ் நாட் ஹிட்டிங். எனக்கு ஏதோ வெளியே போகிற மாதிரி, உள்ளே அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நியூசிலாந்துக்கு ஒரு ரிவ்யூ போச்சு, பரவாயில்ல. இது லாஸ்ட் ஓவர் தான். 9 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ரேஞ்சில் தாங்க வீடியோஸ்லாம் இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ், கிடைக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐயோ ப்ரோ முடியல ப்ரோ. 60 ரன் தான் வரும் டீம்ஸ் டோட்டல். அந்த ரேஞ்சில் தான் வரும். எஸ், இட்ஸ் சிக்ஸர். 64 இப்போ டீம் ஸ்கோர். கிஷான் பிளேயிங் மேஜிக். இன்னொரு சிக்ஸர் அடிச்சா டீம் ஸ்கோர் 20 போகும். இப்படி தூக்கி பாலை போட்டு வச்சிருக்காரு. அவுட்டுங்க. லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் அண்ட் 64 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். இதோட அவங்க 65 ரன்ஸ் டு வின். அதை நம்ம அடுத்த மேட்ச் விளாடுவோம். ஓகே, தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நிறையா போடுவோம். பை கைஸ்.